Good evening again. So feedback ரெண்டு ஸ்டெப்பாக சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஒரு ஸ்டால் போட்டிருந்தோம். இப்போ ஒரு இன்ஜினியரிங் டெக் எக்ஸ்போவில் வந்துட்டு என்னோட ஒரு புது வெஞ்சருக்கு. அப்போ வந்து ஒரு ஹைட் ஒரு பையன் வந்தான். வந்துட்டு சார் நீங்கள் கூடு நடத்துகிறீங்க இல்லையா அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கூடுன்னெலாம் ஒன்றுமே நடத்தலையப்பா அப்படின்னு சொன்னேன். சார் நீங்கள் தானே ட்ராவல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, நீங்கள் தானே இந்த ஃப்ளைட்லாம் புக் பண்ணி தரீங்க அப்படின்னு கேட்டாப்புல. ஆமாம் அப்படின்னேன். அவர் வந்து அப்போது நீங்கள் தான் நான் உங்களை தியேட்டர் வாசலில் பார்த்தேன், ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் உங்கள் ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா. அப்போ அது கூட் கிடையாது, அது கோ எட் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு சின்ன பையன், அது என்னோடய ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்துருக்கேன். நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரில. பட் அவனாக வந்து வாலண்டியராக வந்து சார் உங்களை தான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். ஸோ இது ஒரு ரெண்டு விதமாக எனக்கு தெரிஞ்சுது. ஒன்று வந்து பர்சனல் பிராண்டிங், யாருனே தெரியாத ஒரு பையன் ஜஸ்ட் என்னோட ஃபோட்டோ பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசினது எனக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஐ திங்க் மார்க்கெட்டிங் ஃப்ரம் அ மார்க்கெட்டிங் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஒர்க்கிங் அவுட். யாருனே தெரியாத ஒரு பையன் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறதுங்கிறது வந்து ஒரு சின்ன பையன் அதுவும். ஸோ தட்ஸ் குட் எஃபர்ட். செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ ரியலி அப்ரிஷியேட் தேர் கண்டினியூஸ் ஃபாலோ. ரகு சாராக இருக்கட்டும், மதியெலாம் வந்து சார் 12ஆம் மீட்டிங் இருக்குது சார், நீங்கள் என்ன கொஷினை சப்மிட் பண்ணல சார், நீங்கள் என்ன வீடியோ சப்மிட் பண்ணல. எனக்கு ஒரு மாதிரி சார் உங்களுக்குலாம் சேர்ந்து நானே ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிடுறேன், என் டீம் மெம்பர்ஸும் நீங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். அவங்களோட கண்டினியூஸ் ஃபாலோ அப் வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட்டட். அதுக்காகவே வந்துட்டு ஐ திங்க் ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ். நான் நிறைய ஃபாரமில் இருந்திருக்கேன், பிஎன்ஐலையும் இருந்திருக்கேன், இன்னும் 2-3 சோஷியல் ஃபாரம்ஸ்லையும் இருந்திருக்கேன். அந்த ஒரு கண்டினியூஸ் ஃபாலோ ப்ளஸ் கெட்டிங் இட் டன் வந்து ஐ ஹேவ் சீன் ஃப்ரம் தெம். இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஃபாலோ அப்லேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா it's not just for the sake of doing. அதில் வந்து the clarity that went into it. ஆக்சுவலாக மகேஸ்வரி மேடம் ஒரு 3-4 days பேக் கால் பண்ணியிருந்தாங்க. ஸ்பீக்கரில் தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அவங்க ஆஃபீஸில் ஸ்பீக்கரில் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டேன். அவங்க அந்த லெவல் ஆஃப் டீட்டெயில்ஸ் அவங்க உள்ளே எடுத்துகிட்டு போனது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸாக இருந்தது. அந்த ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணுறதுலேருந்து, அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லேருந்து, நமக்கு எக்ஸாக்டாக என்ன வேணுங்கிறது. நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது தப்பாக சொன்னாலும் உடனே அவர் ஜம்ப் பண்ணி இல்லை சத்யா இதுதான் அதோட கான்டெக்ஸ்ட்டு, நீங்கள் இப்படி கொடுங்க. அந்த ஒரு கொலாபரேட்டிவ் ப்ளஸ் டீட்டெயில்ஸ் அவங்க நமக்கு கேட்குது. இட்ஸ் ஃபார் லீட் ஜெனரேஷன். அவங்க லீட் ஜெனரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக அந்த கொஷினஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல வந்துட்டு எவ்வளோ டெப்த்தாக ஒர்க் பண்ணிடுறாங்கிறத பார்த்த உடனே நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஓகே, அப்போ நான் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் திருப்பி கொண்டு வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் தட். So I'm happy to say that we got our first lead from the campaign that they have done. They have shared a phone number கொடுத்து இவங்க வந்து ட்ராவல்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, so you can contact them சொன்னாங்க. So I'm hoping we'll get a lot more leads from you, sir.